அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 88, பகைத்திறம் தெரிதல். குறள் எண் 872. வில்லேர் உழவர் பகைகொளிரும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் வில்லை ஏராக உடைய உழவராக பகை கொண்டானாயினும் சொல்லை ஏராக உடைய அறிஞர்கள் உழவரோடு பகை கொள்ள கூடாது, பகை கொள்ளா தொழிலாக என்றார். அதாவது வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது என்கிறார். என்ன அற்புதமான குறள் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு அறிஞர்ல, ஒரு புலவர் தானே, தெய்வ புலவர். அதனால அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க. உதாரணத்திற்கு, சொல்லை ஏராக உடைய அறிஞராகிய, இதற்கு சரியான உதாரணம் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே இன்னும் நிறையா இருக்காங்க. சலமன் பாப்பையாக இருக்கார், பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இருக்கிறாரு, நிறையா திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் இருக்காங்க. ஆனாலும் நம்ம நகைச்சுவை மன்றத்தினுடைய, எங்களுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவராக இருக்கவரே நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது உதாரணத்திற்கு, சொல்லை ஏராக உடைய அறிஞராகிய தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், நகைச்சுவை மன்ற தலைவர், பட்டிமன்ற நடுவர், இப்படி பன்முகை திறமை கொண்ட கலைமாமணி முனைவர் வணக்கத்திற்குரிய திரு கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சிறந்த அறிஞர். ஏர் உழவாகிய அவர்கள் கூட அறிஞர். அவர்தான் ஏராகிய அறிஞர், ஏர் உழவராகிய அறிஞர். அந்த அறிஞருடன் நாம் போர் செய்யக்கூடாது என்கிறார். தெய்வப்புலவரும் ஒரு அறிஞர் தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னோட யாரும் போர் செய்யாதீங்க. அதைத்தான் இப்போ உள்ள அறிஞர்களை நான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட அறிஞர்களை போற்ற வேண்டும். ஏன்னா இப்போ நமது ஐயா கலைமாமணி நமது பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சொல் வன்மையால் உலகம் சுற்றும் வாலிபனாக இல்லை உலகம் சுற்றும் தமிழ் பேச்சாளராக வலம் பெறுகிறார். அவருடன் போய் போர் செய்ய யாருக்கு மனசு வரும்? சொல்லிச்சு பாருங்க. அதைத்தான் சிவப்புலவரே உணர்த்துகிறார். திருக்குறளை அதனால் அடிக்கடி திருக்குறளை பற்றி அவர் சொல்லிகிட்டே வர்றாருன்னா, அது திருக்குறளின் மகிமை ரொம்ப இருக்குங்க. இன்னும் நிறையா இருக்கு. நீங்கள் 1330 குறள்களை படித்தவுடன் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அடுத்து ஒன்று சொல்கிறேன். அதாவது இன்னொரு குறளையும் சொல்கிறேன். குறள் 339, அதிகாரம் 34, நிலையாமை. அதாவது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், சாவு என்பது உறங்குவது போன்றது, பிறத்தல் என்பது உறங்கி விழிப்பது போன்றது என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கைங்க. அதாவது அதை அவர் சொல்லி காமிக்கிறாருங்க. இதைத்தான் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சாதாரண 1.5 வரியில் சொல்கிறாரு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாதது, நீர்க்குமிழி போன்றது. நீர்க்குமிழி தெரியுங்க, திடீர்னு உடைஞ்சிரும். அது நீர்க்குமிழி போன்றது மனிதனுடைய வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையிலே நாம் இருக்கும்போதே நல்லதை செய்ய வேண்டும். அதாவது நாளைக்கு செய்து விடுவோம் என்று எண்ணவே கூடாது. நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நம்மிடம் உள்ள ஒரு ஒரு சிறு இதையாவது இல்லாதவர்கள்னா எப்படின்னா, ஒரு நொண்டி ஊடமானவர்கள், அதுக்கடுத்து ஒன்றுமே பிழைக்க வழி இல்லாதவர்களுக்கு ஏதாவது நம்மளால செய்த ஈகை செய்தல் வேண்டும். அதுதான் புகழை கொடுக்கிறதுன்னு முதல்லே சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் ஈகை செய்வதுதான் ஒரு மனிதனுக்கு புகழை கொடுக்கிறது. வேற ஒண்ணும் புகழ் கிடையாது. அதுக்கு தான் அது மாதிரி நாம் செய்துவிட வேண்டும். இதைத்தான் நான் சொல்றேன். இருக்கும்போதே நாம் வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. அந்த நிலையில்லாத வாழ்க்கையில நாம் நல்லது தான் நல்ல பேர் எடுக்க வேண்டும். கெட்ட பேர் எடுக்கவே கூடாது. இருக்கும்போது ஏதாவது உதவி செய்து, சரி நாளைக்கு செஞ்சுக்கிறோமே அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது. ஒன்று செய், இன்று செய், நன்று செய். அதை தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மறைமுகமாக உணர்த்துகிறார். அந்த பிறப்பு என்பது என்ன என்று சொல்லிவிட்டார். இறப்பு என்பது என்ன என்றும் சொல்லிவிட்டார். அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செய்துவிட வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி. மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம்.